தனி பகவான் என்றால் கருப்பு. கருப்புனாவே கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பொழுதுமே பயம் இருக்கும். அதனாலதான் கருப்பை கூட வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக எப்பொழுதுமே கருப்பு அந்த சட்டையிலிருந்து கலரிலிருந்து கூட வச்சிருப்பாங்க. ஏன்னா கருப்புக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு மக்கள் சக்தியை திரட்டி ஒரு வெற்றிகர ஒரு மாநாடாக நடத்தி காட்டி கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர்கள், திருச்சி நகரனுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் கே ஒண்டிமுத்து அவர்கள், நன்றியுரை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய எளிய மனிதர், கடுமையான உழைப்பாளி திருச்சி புறநகரனுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் அஞ்சா நெஞ்சன் அவர்கள், புதுக்கோட்டையினுடைய 2 புதுக்கோட்டை கட்சி மாவட்டத்தினுடைய தலைவர்கள், மிக அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் என் ராமச்சந்திரன் அவர்கள், அண்ணன் ஜெகதீஷன் அவர்கள், தஞ்சை 2 மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அண்ணன் ஜெய் சதீஷ் அவர்கள், அண்ணன் தங்க கென்னடி அவர்கள், பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்தமிழ் செல்வன் அவர்கள், அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைவி அக்கா டாக்டர் பரமேஸ்வரி அவர்கள், திருவாரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் வி கே செல்வம் அவர்கள், மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் நாஞ்சில் பாலு அவர்கள், நாகை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜயேந்திரன் அவர்கள், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் முரளிதரன் அவர்கள், மேடையிலிருந்து அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக கடுமையாக உழைத்து மாவட்ட தலைவர்களாக இருந்து இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய எல்லா முன்னாள் மாவட்ட தலைவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள், மிக முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், அன்பு சகோதர சகோதரிகள், பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, 1968 ஒரு கல்விக் கொள்கை வந்துச்சுங்க ஐயா. சுதந்திரத்திற்கு பிறகு 1986 இன்னொரு கல்விக் கொள்கை வந்துச்சு. அதை 2ஆம் கல்விக் கொள்கை என்று சொல்லுவோம். 92 திருத்தப்பட்ட 2ஆம் கல்விக் கொள்கை வந்துச்சு. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை பொறுத்தவரை 2 கல்விக் கொள்கை தான் இதுவரை இருந்துச்சுங்க ஐயா. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும். ஏழை மக்களுடைய முன்னேற்றம் என்பது அந்த கல்வியை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போட்டாங்க, கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டி 2019 மே 31ஆம் தேதி ஐஎஸ்ஓ அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூர் ரங்கன் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையினுடைய வரைவு அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில மிக முக்கியமான பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. அதுல மிக முக்கியமானது எந்த மொழியை நாம் படிக்க வேண்டும் என்று இருந்தது. முதலாக நாம் பார்த்தோம், 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். தாய்மொழி எப்படிங்க வளரும்? ஒரு குழந்தை வீட்டுல அம்மாட்ட தமிழ்ல பேசுவாங்க, அதே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆங்கிலத்தில் சொல்லி கொடுப்பாங்க. ஏ ஃபார் ஆப்பிள் பாங்க, அந்த குழந்தைக்கு ஆப்பிள்னா என்னன்னே தெரியாது. பி ஃபார் பால் பாங்க, அதை தமிழ்ல வேற வார்த்தையை பயன்படுத்தும். அந்த குழந்தையினுடைய ஃபர்ஸ்ட் 5 வருஷம் 6 வருஷம் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலே தமிழ் வார்த்தையும் சொல்லும் பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை இருக்காது. அதனாலதான் தாய்மொழி கல்வி கற்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், எல்லோருமே மிக முக்கிய நாடுகளாக மாறி இருந்தார்கள். அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழி தமிழ் மொழிதான் கற்றல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்தார். இதை திமுக காரன் சொல்ல மாட்டான். இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட அவங்க கட்டாய தமிழ் மொழியை கொண்டு வரல, மோடி ஐயா கொண்டு வந்திருக்கிறார். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தமிழ் மொழியிலே சொல்லிக் கொடுப்பதற்கான முயற்சி எடுப்போம். தேசிய கல்விக் கொள்கை வரைவறிக்கையில 3வது மொழி கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்று இருந்தது. எனக்கு கஸ்தூர் ரங்கன் ஐயாவுக்கும் தெரியல, இந்தியாவுடைய முதல் 2 கல்விக் கொள்கையும் ஹிந்தி என்பது 3வது மொழி. அதை மோடி அவர்கள் 31 மே 2019 வரைவறிக்கை வாங்கின மோடி ஐயா முதலாக இந்தியாவுடைய சரித்திரத்தில் கட்டாய 3வது மொழி ஹிந்தி இருந்ததை மாத்தி ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு கொண்டு வந்ததுதான் இந்த மும்மொழி கொள்கை. அன்பு சொந்தங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தாங்க. 2005 இருந்து 14 வரை 4 ஆட்சி இருந்துச்சு. அப்பொழுதும் 3வது மொழி கட்டாய ஹிந்தி தாங்க இருந்துச்சு. முதலாக 3வது மொழி என்பது உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்க. கன்னடம் படிங்க, தெலுங்கு படிங்க, மலையாளம் படிங்க,
ஹிந்தி வேணாலும் படி. இதுதான் இந்த மும்மொழி கொள்கை என்று சொல்லுகின்றோம். குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இதை வீடு வீடா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு வீடா சொல்றீங்க. மார்ச் 5ஆம் தேதி சென்னையில நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு, தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு, தமிழ்நாட்டினுடைய கல்வித்தன்மை மாற வேண்டும் என்பதற்காக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சோம். என்னை கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சு 18 நாள் முடிஞ்சிருக்குதுங்க ஐயா. மார்ச் 23 இருக்கும். 26 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. 26 லட்சம் பேர். திராவிட முன்னேற்ற கழகம் மாசத்துக்கு ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க. நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆச்சு, எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க யாருக்கும் தெரியாது. கவர்னருக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சாங்க. எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க எங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்று மாறுதட்டி சொல்லுகின்றோம். 18 நாட்கள் கழித்து நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் 26 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இணையதளத்தில் 8,20,336 நேரடியாக மக்கள் போட்ட கையெழுத்து 17,89,694. நேற்று சாயங்காலத்தோடு தமிழகத்தில் மக்களுடைய ஆதரவு 26,10,033 கையெழுத்து நேற்று சாயங்காலத்தோடு போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சிங்க. அரசியல் புரட்சி. 18 நாட்கள்ல 26 லட்சம் கையெழுத்து. நமக்கு 90 நாள்ல 1 கோடி கையெழுத்து வேண்டும் என்று ஆரம்பித்தோம். மார்ச் 5ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த கையெழுத்து இயக்கம் மே கடைசி முடியும் பொழுது 1 கோடி கையெழுத்தை தொட்டிருக்க வேண்டும் என்று. இன்னைக்கு இதே ஸ்பீட்ல போனா 2 கோடி கையெழுத்தை நோக்கி நாம் சென்றிருப்போம். அன்பு சொந்தங்கள், அதற்கு கடுமையாக உழைத்த எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கட்சியினுடைய நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களுடைய பாதத்திற்கு அதை காணிக்கை ஆக்கின்றோம். 25% தான் முடிஞ்சிருக்குதுங்க. 75% பாக்கி இருக்கு. இன்னும் நமக்கு 74 லட்சம் கையெழுத்து வேண்டும் மே கடைசிக்குள்ள குறைந்தபட்சம். அதனால் நிச்சயமாக ஒரு மண்டல மாநாடும் நாம் இதே போல் நடத்தி கொண்டு வரும் பொழுது 8வது மண்டல மாநாடு முடிந்திருக்கும் பொழுது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த கையெழுத்து இயக்கம் 1 கோடியை தாண்டி, நம்முடைய இலக்கு 1 கோடி, 1 கோடியை தாண்டி 2 கோடியை நோக்கி சென்றிருப்போம் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அன்பு சொந்தங்களே, நிச்சயமாக நாம் அதை செய்து காட்டும்.